வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வழிபட்டுள்ளது. இந்த புயலானது சென்னைக்கும் வேதாரண்யத்துக்கும் இடையே இந்த புயலானது மையம் கொண்டது. இந்த புயலின் காரணமாக நேற்று முழுதிலே பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மாமல்லபுரம், கல்பாக்கம், புதுப்பட்டினம், கூவத்தூர், கடப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் நேற்று பிற்பகலில் துவங்க மழையானது விடிய விடிய மழையானது கொட்டி தீர்க்கிறது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி மாமல்லபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட பேசுவோம். சார், மாமல்லபுரத்தில் மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்கு? இங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன சார்? சார், நான் இங்கே மகாபலிபுரத்தில் டீ கடை வச்சுருக்கேன். ஒரு 26 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். நேற்று மதியானத்தில் ஆரம்பித்த மழை இது வரைக்கும் முடியவே இல்லை. சனிக்கிழமைனா எப்பயுமே டூரிஸ்ட்டு நேரம் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் ஆகியும் எந்த டூரிஸ்ட்டுமே கிடையாது. வியாபாரம் வெகு அளவாக பாதிச்சுருக்கு. காற்றும் ரொம்ப நேற்று நைட்லேருந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆளுங்க நடமாட்டம் எதுவுமே கிடையாது இங்கே. ஆக்சுவலி நேரத்துக்கு வியாபாரம் நல்லா இருந்திருக்கணும். நானும் கடையை திறந்து தான் வச்சுருக்கேன். இன்னும் சுத்தமாக வியாபாரம் இல்லை. மழை இன்னும் அதிகமாக பெய்யுன்னு ஜனங்க யாருமே வெளியில் இன்னும் வரவே இல்லை. சார், மாமல்லபுரம் சர்வதேச சுற்றுலாத்தலம். அப்படி இருக்கும்போது வார இறுதி நாட்கள் சனி நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவாங்க. இங்கே மாமல்லபுரத்தோடைய நிலைமை எப்படி சார் இருக்குது இப்போ? சார், நேற்று மதியானத்துலேருந்து மழை அதிகமாக இருக்கிறதால சுத்தமாக மழையே இல்லை சார். ஜனங்களே இல்லை. என்னென்னா, நான் ஹோட்டல் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி லீவே விட்டுட்டேன். ஜன நடமாட்டம் இல்லாததால் லீவே விட்டாச்சு. ஏன்னா டூரிஸ்ட் நம்பி தான் மகாபலிபுரமே இருக்குது. அப்படின்னும் நேற்றையும் டூரிஸ்ட்டு இல்லை. இன்றைக்கி சுத்தமாக ஜன நடமாட்டம் லோக்கல் ஜனமே வெளியே நடமாட்டமே இல்லை. புயல் இருக்குதுன்னு சொன்னதால் மழை அதிகமாக இருக்கிறதாலையும் காற்று அதிகமாக இருக்கிறதாலையும் ஜனங்க வெளியே வரல. ரொம்ப வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தண்ணி அங்கங்கே ரொம்ப தேங்கி நிற்கிது. மழை அதிகமாக இருக்குது சார். மழை குறையவே இல்லை. அதாவது மாமல்லபுரம் பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வழக்கமாக வாரத்துடைய இறுதி நாட்கள் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்கள் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவாங்க. ஆனால் வாரத இறுதி நாட்கள் மாமல்லபுரம் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில் யாரும் சுற்றுலா பயணிகள் வராமல் வெறிச்சோடி இருக்கக்கூடிய காட்சியாக நம்மால் பார்க்க முடியுது. அது மட்டும் ஒரு சில உணவகமும் சரி இந்த பகுதியில் விடுமுறை அளிச்சிருக்காங்க. எனவே இந்த புயல் ஆனது தொடர்ச்சியாக புயல் உருவானதான காரணமாக நேற்று முதலே மாமல்லபுரத்தில் தொடர்ச்சியாக இடைவிடாத கொட்டி தீர்க்கும் கனமழையின் காரணமாக சுற்றுலா பயணிகள் ஒரு பக்கம் வராமல் இருந்தாலும் சரி, மாமல்லபுரம் பகுதி வாசிகள் கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருப்பதை இங்கே மாமல்லபுரம் பகுதி மக்கள் நம்ம தெரிவிச்சிருக்காங்க.